ஏன் இந்த பிறவி? நான் ஒரு ஆடாக, மாடாக, நாயாக, நரியாக, கோழியாக, கொக்காக, குருவியாக, மலையாக, மடுவாக, மணலாக, மரமாக, செடியாக, கொடியாக படைக்கப்படாமல் என் தேவன் என்னை ஏன் ஒரு மனிதனாக படைத்தார் என்று எண்ணினேன். அந்த ஏக்கமே இந்த கவிதையாய் மலர்ந்தது. ஏன் இந்த பிறவி என்று எண்ணினேன், ஏங்கினேன். எத்தனையோ எண்ணாலே எழும்பி வந்து மோதியது. அத்தனையும் மொத்தம் வைத்து அவர் பாதம் நின்று அழுதேன். அழாதே என்ற இயேசு என் பாதை பார் என்றார். பாதையை திரும்பி பார்த்தேன். பார்த்து மனம் ஏங்கி நின்றேன். ஏனெனில் எருசலேம் வீதியிலே புழுதியாக கிடந்திருந்தால் என் நேசர் இயேசு பாதம் பட்ட சுகம் பெற்றிருப்பேன். குட்டைக்கல் தூணாய் கொடும்பாவி நான் இருந்தால் கட்டி அடிக்கையிலே கர்த்தர் உடல் தொட்டிருப்பேன். வெண்ணிற துகிலாக விரும்பி நானும் பிறந்திருந்தால் அன்பரின் முகச்சாயல் பட்ட சுகம் பெற்றிருப்பேன். கோபமிக்க ரோம வீரன் கொடுஞ்சாட்டை ஆயிருந்தால் அவன் கோரமாக அடிக்கையிலே தொட்டு சுகம் பெற்றிருப்பேன். நீண்ட பெரும் ஆணியாக நீள் நிலத்தில் பிறந்திருந்தால் ஓங்கிய அடிக்கையிலே ஒட்டி சுகம் பெற்றிருப்பேன். பார சிலுவையாக பாவி நானும் பிறந்திருந்தால் ஆற சாய்ந்தன் மேல் ஆண்டவரும் மறித்திருப்பார். கபால மலையாக, கடினமிக்க பாறையாக கர்த்தாவே நான் இருந்தால் ஒரு கல்லறையாய் தாங்கி நிற்பேன். இப்படி நான் பிறக்கவில்லை என் நேசர் தொடுதல் பெற. ஆம், இப்படி நான் பிறக்கவில்லை என் நேசர் தொடுதல் பெற. மனிதனாய் பிறந்ததனால் மமதையில் அலைந்து விட்டேன். மனம் கசிந்துன் பாதம் வந்தேன். மன்னியும் இயேசு சுவாமி. மனம் கசிந்துன் பாதம் வந்தேன். மன்னியும் இயேசு சுவாமி. கால் தொட்டு நின்ற என்னை கரம் தொட்டு தூக்கிவிட்டு கனிவுடன் என்னை நோக்கி கனன்ற மொழி இதுவே. புழுதியாய் படைக்கவில்லை மிதிபட்டு சாவதற்கு. எழும்பி பிரகாசி, எடுத்துச் செல் சத்தியத்தை. குட்டைக்கல் தூணாய் குனிந்து நிற்க படைக்கவில்லை. சாட்டையடி இந்த யோவான் ஸ்நானகன் போல் மாறிவிடு. ஆடையாய் படைக்கவில்லை அன்பரின் சாயல் பெற. பூ வாடையாய் மாறிவிடு, பூமிக்கு உப்பாகு. சாட்டையாய் படைக்கவில்லை அடித்து உயிர் சாகடிக்க. சுடுகாட்டை போல் மாறிவிடு, சுடர்மிகு ஒளியாகு. ஆணியாய் படைக்கவில்லை அரைந்திருந்து துருப்பிடிக்க. ஏடியாய் மாறிவிடு, எடுத்துச் செல் பரலோகிற்கு. கல்லறையாய் படைக்கவில்லை கர்த்தரை நீ தாங்க வேண்டாம். செல்லும் பாதை மாறிவிடு, இயேசு சீடனாக மாற்று. நீ செல்லும் பாதை மாறிவிடு, இயேசு சீடனாக மாற்று.